வணக்கம், இனிய கனடா வணக்கம். 2026 ஆண்டிலே முதலாவது மாதத்திலே 5வது நாள் திங்கட்கிழமை அதிகாலை. இப்போது நேரம் சரியாக 8 மணி. இந்த நேரத்திலே நாங்கள் நிச்சயமாக இன்று பனித்துளி 10 சென்டிமீட்டரை அடைய போகின்றது என்று அதை தாண்டியும் செல்லலாம். இப்போது ஆரம்பித்து விட்டிருக்கின்றது, கொண்டு கொண்டிருக்கின்றது. இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் சிறப்பாக அமைய இனிய வாழ்த்துக்கள். நாங்கள் முதல் ஆண்டிலே, அதாவது 5வது நாள், கிட்டத்தட்ட 2 வாரங்கள் விடுமுறையின் பின்பு முதல் நாள் எனது வேலைக்காக செல்லுகின்றேன். ஆனால் வாகனம் செலுத்த முடியாத கட்டம்தான். என்ன செய்வது? வாகனம் செலுத்த முடியுமோ இல்லையோ, நாம் வேலைக்கு செல்ல வேண்டும். வேலைக்கு செல்ல வேண்டும் என்றால் கையிலே காசு இல்லை. கையிலே காசு இல்லை என்றால் உண்ணுவதற்கு உணவும் இல்லை, இருப்பதற்கு இடமும் இல்லை, செல்லுவதற்கு வாகனமும் இல்லை. இதுதான் உண்மையான காரணம். நாம் எல்லோருமே ஒவ்வொரு விதமாக உதவி செய்கின்றோம் உலகத்திற்கு. ஏனென்றால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தொழிலில் இருக்கின்றபடியே தான் இந்த உலகமே இயங்குகின்றது என்பது மறக்க முடியாத உண்மை. அந்த உண்மையை சொல்லிக்கொண்டு மீண்டும் விடைபெறுகின்றேன். இந்த புதிய ஆண்டிலே உங்களை எல்லோரும் முதல் நாளாக இன்று பேசுகின்றேன். வருகின்றது 14ஆம் தேதி எங்களது தைப்பொங்கல். நாங்கள் எல்லோருமே இங்கே அடுப்பிலே பொங்குவோம். நீங்கள் எல்லோருமே வெளியே சூரியனை நோக்கி பொங்குவீர்கள். நாங்கள் இங்கே உறங்கி இருந்த அடுப்பின் மேலே மீண்டும் அதை துப்புரவு பண்ணி மஞ்சள் தண்ணியை தெளித்து எங்களது பொங்கல் பானையை வைத்து 4 சுவற்றுக்குள் பொங்கி எங்களது கொண்டாட்டத்தை கொண்டாடுகின்றோம். நீங்கள் கொண்டாடுங்கள். வருகின்ற புதன்கிழமை, அதாவது 14ஆம் தேதி. இந்த முறை மட்டும் உலகம் ஒத்துப்போகின்றது. உலகம் எப்போதுமே ஒத்துப்போகின்றது. கனேடிய தமிழர்கள் நாங்கள் எப்போதுமே ஒத்துப்போவதில்லை. நாங்கள் தனித்துவமானவர்கள். நீங்கள் 13ஆம் தேதி செய்தால் நாங்கள் 14ஆம் தேதி செய்வோம். நீங்கள் 14ஆம் தேதி செய்தால் நாங்கள் 13ஆம் தேதி செய்வோம். நீங்கள் 6 நாள் இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் மன்னிக்க வேண்டும், இந்த என்ன சொல்வது, சூரியன் போரை செய்தீர்கள் என்றால் நாங்கள் 5 நாள் செய்வோம். நாங்கள் எப்போதுமே தனித்துவமானவர்கள். அது நீங்கள் தீபாவளி என்று செய்தால் நாங்கள் நாளை செய்வோம். ஆனால் இந்த வருடத்தில் எப்போதுமே ஒத்து போவோம். புது வருடத்தில் அதே போல், அதாவது ஆங்கில புத்தாண்டில் எப்போதுமே ஒத்து செல்வோம். அதே போல் இந்த முறை இந்த வருகின்ற பொங்கலிலும் ஒத்து போகின்றோம். மீதியை பார்ப்போம் என்ன நடக்கின்றது என்று வருகின்ற நாட்களில். நன்றி, மீண்டும் சந்திப்போம். இது ஆர் மோகன்.